ஒரு கல்யாணம் பண்ணுறான் ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுக்கிட்ட இன்பத்தை அனுபவித்து கோடி கணக்கில் செலவு பண்ணுறான். ஆனால் அப்படி செலவு பண்ணி வந்த பெண்ணுக்கிட்ட அவன் சுகமாக இருக்க முடியல, துன்பத்தை அனுபவிச்சு. ஆனால் இந்த துன்பம் இதெல்லாம் தான் இருக்கணும். இதனால் உலக வாழ்க்கை பிரிஞ்சு வாழக்கூடாது, இணைஞ்சு வாழணும். ஆனால் அதை துன்பம் இல்லாத ஆக்கிக்கின்னு வாழணும்னு மனுஷன் நினைக்க மாட்டேன்றான். அதுக்கு எது வழி அதை தேட மாட்டேன்றான். இதுக்கு யார் குரு அதை தேட மாட்டேன்றான். அட போயா தியானம் சொல்லின்னு பண்ணுங்க, நம்ம வாழ வந்தோம், நல்லா வாழ்ந்துட்டு எவ்வளோ நாள் தான் வாழ போகிற. உடலில் பலமும் பாக்கெட்டில் பணம் இருக்குது நல்ல வாழ்க்கை. உடல் பலமும் பண பலமும் போச்சுன்னு சொன்னால் உன் வாழ்க்கை நாயை விட கேவலமான. நாயாவது கூப்பிட்டு சோறு வைப்பான், நீ போய் கேட்டிங்கன்னா கூட போட மாட்டேன். இது எல்லா மனிதனுக்கும் தெரிஞ்சே வாழறான். இதான் வருத்தப்பட வேண்டிய விஷயம். நீ எத்தனை பேருக்கு இப்போ கோடீஸ்வரனாக இருந்தீங்கனாலும் ஒரு காலம் உன்னை விட்டு எல்லா கோடியும் விலக போகுது. தெருக்கோடியில் தான் நிற்க போகுது. அந்த தெருக்கோடியில் நிற்கிறதுக்கு முன்னே தெரிஞ்ச கடவுளை பிடிச்சிக்க கூடாதா? நல்ல கதிக்கு போகக்கூடாதா? நல்ல வழியை பின்பற்ற